ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஸ்ட்ரேஞ்ச் டேல் ஆஃப் த லோன்லி ஸ்டுடியோன்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி கலந்த த்ரில்லர் கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு மீசக்கார ஜமீன்தார் ஒரு அல்லக்கையை குடிக்கிட்டு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. இந்த மீசக்காரனுக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இப்ப மூணாவதா இன்னொரு பொண்டாட்டியை தேடிதான் இந்த காட்டை கடந்து இன்னொரு நகரத்துக்கு போக பாக்குறாங்க. பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே இவங்களால அந்த காட்டை கடக்கவே முடியல. நேர வர அதிகமாயிட்டு இருக்கு. கடுப்பான ஜமீன்தாரும், இந்த பாரா, நான் மட்டும் இப்ப பாதுகாப்பா இந்த காட்டை விட்டு வெளியில போகல, கண்டிப்பா என்னோட கல்யாணம் ஸ்டாப் ஆயிடும். ஆனா அதுக்காக அப்படியே விட்டுற மாட்டேன். உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கல்ல, அவளை வலுக்கு டைமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட மூணாவது பொண்டாட்டியா வச்சுப்பேன். ஐயோ தலைவரே, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் உயிரை கொடுத்தாச்சும் உங்களை பாதுகாப்பா இந்த காட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போறேன். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடம் இருட்ட ஆரம்பிக்குது. ஒரு வழியா காட்டை விட்டு தப்பிச்சு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. உள்ள யாராச்சும் இருக்காங்களான்னு கதவை தட்டி பார்த்தா ஒரு பயல கூட காணோம். தலைவரே, ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, இந்தாங்க இந்த ரொட்டியாச்சும் சாப்பிடுங்க. அட பாவி, உன் பேச்சை கேட்டு குறுக்கு வழியில வந்து பாரு, இப்ப அடையாளம் தெரியாத ஒரு ஏரியால வந்து மாட்டிக்கிட்டோம். உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க கைய வாங்கும் போது சடனா பூட்டி இருந்த வீட்டோட கதவு தானா திறக்குது. சந்தேகத்துல ஜமீன்தாரும் லைட்டா எட்டி பார்க்கும் போது உள்ள ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரியான சத்தம் கேக்குது. டேய், நீ இங்கே இரு, நான் மட்டும் உள்ள போறேன்னு சொல்லிட்டு அல்லக்கைய கதவை லாக் பண்ணிட்டு வெளியிலேயே உட்கார வச்சுட்டான். அதுக்கப்புறமா அந்த சிரிப்புக்கு சொந்தக்காரிய காட்டுறாங்க. நல்லா கல்யாண குளத்துல முகத்துல முக்காட போட்டு உட்கார்ந்துருக்கா. பாப்பா, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த டைம்ல ரொம்ப சோகமா இருக்க? அட ஏயா நீ வேற, இன்னைக்குதான் என்னோட திருமண நாள். ஆனா காலையில இருந்து வெயிட் பண்ணாலும் கூட மாப்பிள்ள பையன் வீட்டுல இருந்து யாருமே இங்க வரல. போச்சு, என் வாழ்க்கையே இதுக்கப்புறம் வீணாக போகுது. இனிமே என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. ஜமீன்தார் பயபுள்ள ஏற்கனவே ஒரு பொம்பளை காஜி சும்மா இருப்பானா? ஐயோ செல்லக்குட்டியே, நீ போய் அழலாமா? உனக்கு என்ன, மாப்பிள்ள தானே வேணும்? என்கிட்ட பெட்டி பெட்டியா பணமும் தங்கமும் இருக்கு. நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னோட அழகான முகத்தை பார்த்தாகணும். இப்படி எல்லாம் பையன் வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்க. இதே டைம்ல வெளியில காவலுக்காக இருந்த அந்த வேலைக்காரர் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட தான் இந்த ஜமீன்தார் வழி செலவுக்காக வச்சிருந்த பணம் காசுன்னு எல்லாமே இருக்கு. இவ்வளவு நாள் உங்ககிட்ட அடிமையா வேலை பார்த்ததுக்கு நீ என்ன எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண? தக்காளி காசு இல்லாம சாவுன்னு சொல்லிட்டு ஜமீன்தார் பேக தூக்கிட்டு வந்த வரைக்கும் லாபம்னு வேலைக்காரன் எஸ்கேப் ஆயிட்டான். இது எதுவுமே தெரியாத ஜமீன்தார் அந்த கல்யாண பொண்ணோட முகத்துல இருக்க துணியை லைட்டா விளக்கும் போது கண்கள் பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருக்குது. பயந்து போனவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, மாமா உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ண பிடிக்கலையான்னு அந்த கல்யாண காஸ்டியூம்ல இருக்க பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. உள்ளுக்குள்ள மரண பயத்தோட பொறுமையா பின்னாடி திரும்பும் போது முகத்துல மாட்டி இருந்த துணி அப்படியே லைட்டா விலகுது. பார்த்தா மூஞ்சி மட்டும் பூனமா இருக்குது. ஆத்தாடி, அப்படின்னா இவ்வளவு நேரமா தான் கூட இருந்தது சாதாரண பொண்ணு கிடையாது, அது ஒரு தீய சக்திங்கிற விஷயம் புரிஞ்சு தெரிச்சுக்கிட்டு ஓட பாக்குறான். ஆனா அவ எந்த பக்கம் திரும்பினாலுமே கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு ஆளை சாகடிச்சு அவனை அங்க இருக்க சவப்பெட்டிக்குள்ளையும் அடைச்சு வச்சிருக்கா. அடுத்து ஜமீன்தாரையும் அட்டாக் பண்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஃபால்கன் நகரத்துல ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பையன். பட் ஏதோ ஒரு காரணத்தால இந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடையில தேவையான பொம்மைகளையும் சவப்பெட்டிகளுக்கும் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். உடனே கடையோட ஓனர் பக்கத்துல வந்து, தம்பி நீ செஞ்ச வேலையெல்லாம் போதும்பா, ஒழுங்கா வீட்டுக்கு போ. அட என்ன தலைவரே, நேத்து நைட்டு என் அப்பாவோட ஆளுங்க என்ன துரத்தி வந்தப்ப நீங்க தான் என்ன காப்பாத்தி இந்த இடத்துக்குள்ள அடைக்கலம் கொடுத்தீங்க. அதுக்கு நன்றி கடனா மட்டும்தான் இப்ப உங்களுக்கு ஒரு சில வேலைகளை செஞ்சு கொடுக்குறேன். வயலுக்கு அந்த ஆளு உங்க அப்பா இந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருந்தாரு. அப்படியா, என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்கும்போது லிசாங்கிற பொண்ணை திருமணம் பண்ணிக்க சொல்லி ஹீரோவுக்கு லெட்டர் எழுதிருக்காரு. வயலுக்கு ஹீரோவும், லிசாங்கிறது என்னோட மாமா பொண்ணு தான், சின்ன வயசுல அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற எண்ணமே இல்லப்பா. அடிக்கடி அப்பா கல்யாணத்தை பத்தியே பேசுவாரு, அதான் வீட்டை விட்டு ஓடி வந்துருவேன். சரி தலைவரே, நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்களை அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கடையை விட்டு போயிடுவான். அடுத்த நிமிஷமே பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்த பொம்மை டப்புன்னு எழுந்து உட்காருது. ஆனா பாருங்க, கடையோட ஓனர் அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. மறுபடியும் பொம்மைய பெட்டிக்குள்ளேயே அமுக்கிட்டான். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த லிசாங்கிற முறப்பண்ண காட்டுறாங்க. ஹீரோவை பாக்கலாமேன்னு வீட்டுக்கு வரும்போது பையன் இன்னும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். யோ மாமா, என்னையா பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா எந்திரி, என் கூட வா, கண்ணாமூச்சி விளையாடு, அப்படி இப்படின்னு கத்துவா. துளி கூட அசையல. சந்தேகத்துல போர்வையை பிடிச்சு இழுத்து பாக்க பெட்ல ஹீரோவுக்கு பதிலா வெறும் பொம்மை மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா ஹீரோ நைட்டு வீட்டுக்கே வரல போல. ஆனா பிரச்சனை இல்ல, நீ ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவானு லிசா ஒரு பக்கத்துல சிரிச்சிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது ஃபால்கன் நகர வீதிகள்ல பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப வழியில ஒரு பலான விடுதி இருக்கு. அப்ப நிறைய பேரு கையில வெள்ளி நாணயங்களை வச்சுக்கிட்டு உள்ள போறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா காவலாளிகள் விட மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ ஒரு பணக்கார வீட்டை சேர்ந்த ஆளு. அதனால செல்வாக்க பயன்படுத்தி ஹீரோ மட்டும் உள்ள வந்துட்டான். சரி, இதுக்குடா இந்த கும்பல்னு பார்த்தா இந்த விடுதிக்குள்ள இசைய வாசிச்சுக்கிட்டே பாடக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட பாட்டால இங்க இருக்க ஒவ்வொரு ஆண்களுக்குமே அந்த பொண்ணு மேல ஒரு தனி ஈர்ப்பு. இப்ப உள்ள வந்த ஹீரோவும் மத்தாளுங்க கூட ஒன்னா சேர்ந்து அந்த இசையை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பாட்டு பாடின பொண்ணுக்கு அதிகமான பணத்தை கொடுத்து பக்கத்துல இருக்க ஒரு அறைக்குள்ள கூட்டிட்டு போயிடுவான். ஆக்சுவலா இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். உள்ள வந்தவ லைட்டா ஹீரோவை கட்டி பிடிச்சு அவங்க கூட ஒண்ணு மண்ணுமா இருக்கலாம்னு பார்த்தா, மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. யோ, அப்புறம் இதுக்கு
எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? அதுவா, உங்களோட இசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ எனக்காக இந்த தனி அறையில ஒரு சூப்பரான பாட்டை பாடினா நல்லா இருக்கும். என்னடா இது, கண்ணாலேயே ஒரு பொண்ணோட கற்பை கலங்கடிக்கிற இந்த மக்கள் கூட்டத்துல ஹீரோயினுக்கே ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. பொதுவா ஹீரோவுக்கு இந்த ஓவியங்கள் வரையறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால ஹீரோயின் பாட்டை வாசிக்கிட்டு இருக்க அந்த சின்ன கேப்ல அவளை அப்படியே ஒரு அழகான படமா பேப்பர்ல வரைஞ்சிருவான். உடனே ஹீரோயினும், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் மேல அக்கறை வச்ச ஒரு ஆள் இருந்தாரு. ஆனா பாவம், உடல்நல சரியில்லாம என்னோட முதலாளி இறந்து போயிட்டாரு. இப்படி எல்லாம் சொல்லும் போது ஹீரோயின் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பூனையை காட்டுவாங்க. சோ இப்பதான் நமக்கே தெரிய வருது, ஹீரோயின் பாக்குறதுக்கு மனித உருவத்துல இருந்தாலும் கூட அவ ஒரு பூனை இறக்கி பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து பூனை தன்னோட முதலாளியை தான் இப்ப நம்ம ஹீரோ ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். அதனாலேயே நம்மால் மேல ஒரு தனி மரியாதை. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லபடியா படத்தை வரைஞ்சு முடிச்சிட்டு கடைசியா கருவிலிய வரையலான்னு பாக்கும்போது ஹீரோயின் உள்ள போந்து வேணான்னு தடுக்கிறா. ஏன், என்னாச்சு? கருவிலிய வரைஞ்சாதாமா படம் நல்லா இருக்கும். இல்ல நீங்க முழுசா வரைஞ்சிட்டீங்கன்னா யாராவது கண்ணு வச்சிருவாங்க. சோ கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருக்கட்டும். என்னாச்சு, எதுக்காக ஹீரோயின் இப்படி எல்லாம் சொல்றான்னு புரியாம கண்களை மட்டும் முழுசா வரையாம அமைதியா அந்த பேப்பரை சுருட்டி எடுத்துக்கிட்டு நம்மால வீட்டுக்கு கிளம்பிட்டான். நேரமும் போக எனக்கு நைட் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள ஒரு பயல கூட காணோம். மொத்த பேரும் நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. இதான் சாக்குன்னு சத்தமே போடாம ஓவியத்தை தூக்கிட்டு அறைக்குள்ள போகும்போது வழியில ஒரு பொம்மையை பார்த்து நம்மால டக்குன்னு பயந்துட்டான். அப்ப அந்த பொம்மைக்கு பின்னாடி இருந்து லிசா வரா. என்னப்பா பார்த்து பயந்துட்டியா? ஏண்டா, கல்யாண பேச்சு எடுத்தா போதுமே, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா அறைக்கு வந்து தூங்கிட்டு மத்தவங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நீ வீட்டை விட்டு போயிடுற. ஆனா இன்னைக்கு உன்ன வசமா பிடிச்சிட்ட பாத்தியா? இவங்க பேசிட்டு இருக்க டைம்லயே ஹீரோவோட அப்பா வந்துட்டாரு. நம்மால தனியா கூட்டிட்டு போய் சரமரியா திட்டுறாரு. கையில இருக்கக்கூடிய ஓவியங்களை வாங்கிட்டு அத ஹீரோவோட அறையில வச்சுட்டு கிளம்ப நினைக்கும் போது தெரியாதனமா அங்க இருந்த இன்னொரு பேப்பரை தட்டி விட்டா. சந்தேகத்துல அது என்ன ஏதுன்னு திறந்து பார்த்தா, சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோவும் லிசாவும் எப்பவுமே ஒன்னா இருப்பாங்க, ஒன்னா விளையாடுவாங்க. அந்த நேரத்துல ஹீரோ தன்னோட கைப்பட லிசாவோட உருவத்தை அப்படியே வரைஞ்சிருப்பான். அந்த பேப்பர் தான் இப்ப இவளோட கையில இருக்கு. லைட்டா அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு லிசா அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நைனா கிட்ட திட்டு வாங்கிட்டு ஹீரோ மறுபடியும் தன்னோட அறைக்கு வரும்போது இவன் ஹீரோயினோட உருவ படத்தை வரைஞ்சிருப்பான்ல, அதுல கருவிலிய மட்டும் வரையாம விட்டது இவனுக்கு லைட்டா உறுத்திக்கிட்டே இருக்கு. லாஸ்டா விடுதியை விட்டு கிளம்பும் போது கூட தப்பி தவறி கூட நீ கருவிலிய வரைஞ்சிடாதன்னு சொல்லிதான் அனுப்பியிருப்பா. பட் இருந்தாலுமே ஹீரோவோட கை சும்மா இல்லாம அவசரப்பட்டு கருவிலிய வரைஞ்சிட்டான். அடுத்த நிமிஷமே ஓவியத்துல இருக்க கண்கள் லைட்டா நகர்ற மாதிரி இருக்கு. என்னடா இது அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மாங்குன்னு தேய்ச்சிட்டு மறுபடியும் கவனிக்கிறான். இப்ப அந்த பேப்பர்ல கண்கள் அப்படியே தான் இருக்கு. ஒருவேளை இது தன்னோட இலுஷனா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு பையன் பாட்டுக்கு பெட்ல தூங்க போயிடுவான். அப்ப பாருங்க, ஓவியத்துக்குள்ள இருந்து ஒரு கருப்பு நிற புகை கொஞ்சம் கொஞ்சமா காத்துல பறந்து ஹீரோவோட கண்ணுக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஆமா, என்ன இது, இந்த கருப்பு புகை எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும்ல. அதுக்கான பதில் ஒண்ணுதான். பொதுவா பூனை இறக்கைகளை யாரும் படமா வரைய கூடாதான். ஏன்னா அவங்களோட 10% சக்தி ஒரு ஓவியத்துக்குள்ள மறைஞ்சிருக்குமா. இப்ப அந்த ஓவியத்தை ஹீரோ முழுசா வரைஞ்சு முடிச்சிட்டாலையா, அதனாலதான் பூனை இறக்கையோட சக்தி வெளியில வந்து ஹீரோவோட கண்ணை அட்டாக் பண்ணிருக்கு. இது எதுவுமே தெரியாத லிசா மறுபடியும் ஹீரோவை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அறைக்கு வரும்போது சாதாரணமா படுத்து கிடந்த நம்மால இப்ப குத்துக்கள் மாதிரி எழுந்து நிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவனோட ஒரு பக்க கண்ணு மட்டுமே வெள்ளையா இருக்கு. நிலைமையை பார்த்து பயந்து போன லிசா அடுத்த நாள் காலையில விடியுது. மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து எவ்வளவோ சிகிச்சை கொடுத்து பாக்குறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஹீரோ சுயநினைவுக்கே வரல. இப்பவே கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. எப்படி ஹீரோவை காப்பாத்த போறோம்னு எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி இருக்கு. அப்பதான் லிசா அங்கிளை பார்த்து, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, எப்பாடு பட்டாச்சும் ஏன் என் உயிரை கொடுத்தாச்சும் கண்டிப்பா என்னோட மாமாவை காப்பாத்துறதுக்கான மூலிகையை நான் தேடி கொண்டு வருவேன். இப்படி எல்லாம் பேசிட்டு பெட்டி படுக்கையை பேக் பண்ணிட்டு பக்கத்து ஊருக்கு மருத்துவரை தேடி கிளம்புவா. அப்பதான் வழியில இறுதி அஞ்சலிக்காக பெட்டியெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய முதலாளி இருப்பார் இல்லையா, அந்த ஆளோட கடையை கவனிக்கிறா. அதுல ஹீரோவோட பெயர் எழுதப்பட்ட ஒரு பெட்டி இருக்கு. யோ, என்னது, ஹீரோ இன்னும் சாகவே இல்ல, எதுக்காக அவன் பேர் எழுதி வச்சிருக்க? பாப்பா நீ அவசரப்படாத, இந்த பெட்டியை அவன் தான் உருவாக்கி பெயிண்ட் எல்லாம் அடிச்சான். அதனாலதான் அவனோட பெயரை அவனே எழுதி வச்சுட்டு போயிருக்கான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன். பாப்பா ஒரு நிமிஷம் நெல்லு. சமீப காலமா ஹீரோவுக்கு பயங்கரமான தலைவலி இருக்குமே. 3 நாளைக்கு முன்னாடி அவனோட ஒரு பக்க கண்ணு கூட வெள்ளையா மாறி போயிருக்குமே. ஆமா முதலாளி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பருமா, இது பூனை இறக்கையோட சாபத்துல ஒண்ணு. யாராவது ஒருத்தர் தப்பி தவறி ஒரு பூனை இறக்கிய படமா வரைஞ்சாங்கன்னா ஓவியத்துக்குள்ள இருந்து ஒரு குறிப்பிட்ட தீய சக்தி வெளியில வந்து அந்த படத்தை யாரு வரைஞ்சாங்களோ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கும். ஐயோ, அப்படின்னா எங்க மாமாவை காப்பாத்த எந்த ஒரு வழியும் இல்லையா? ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குன்னு முதலாளி சொல்லுவாரு. கட் பண்ணா இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக். அதுல ஹீரோவும் நம்ம லிசாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களை எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வருஷங்கள் போக சின்ன பொண்ணா இருந்தவ வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டா. லிசாவும் பேச்சு வாக்கல, இவ்வளவு நாள் உன் பக்கத்துலயே நான் இருக்கேன்ல, திடீர்னு நான் தொலைஞ்சு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகும்ல, அத பக்கத்துல இருந்து நான் பாக்கணும், அது வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பா பாத்துப்பேன்னு பையன் யதார்த்தமா பேசிடுவான். ஆனா லிசாவுக்கு இது ரொம்ப கஷ்டமா படுச்சு. ஏன்னா இவ மனசார காதலிக்க கூடியது அது பக்கத்துல இருக்க ஹீரோவை தான். திடீர்னு அப்ப நம்ம ஹீரோயின் எழுதிக்கிட்டு இருக்க மை இருக்குல்ல, அது அப்படியே காத்துல பறந்து ஹீரோவோட ஒரு பக்க கண்ணுல படுற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷமே மயக்கத்தை விட்டு ஹீரோவும் டக்குன்னு கண்ண முழிக்க தலை மட்டும் பயங்கரமா வலிச்சுக்கிட்டே இருக்கு. நேரா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரும்போது வேலைக்காரிய பார்த்து, அம்மா இங்க இருந்த லிசா அவ எங்க போனா? ஐயா நீங்க மயங்கி போயிட்டீங்கல்ல, அப்பையில இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு மருந்த தேடி போறேன்னு உங்க அப்பா கிட்ட கூட சொல்லாம வெளியில போயிட்டாங்க. இப்ப
இப்ப வரைக்கும் திரும்பவும் வரல. ஐயோ, அவ ஒரு வெகுளித்தனமான பொண்ணாச்சே, வெளியில போய் எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் அங்க இருக்க டேபிள கவனிக்கும் போது இவன் இல்லூஷன்ல லிசாவுக்கு எதை எழுதி பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்திருப்பானோ அச்சல் அதே எழுத்துக்கள் அங்க இருக்க பேப்பர்ல இருக்கு. ஆக்சுவலா இதை எழுதி வச்சுட்டு போனது நம்மளோட லிசா தான். சரி, அதுல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தா நான் எப்பவுமே உன் கூட தான் இருக்கேன்னு எழுதிருக்கு. கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த ஹீரோயின் வேலை பார்த்தா விடுதியை காட்டுறாங்க. நல்லா இருந்த ஹீரோயினை திடீர்னு கொஞ்ச நாளா காணோமா. சோ அதனால வியாபாரம் வேற ரொம்ப டவுனா போயிடுச்சு. முதலாளி அம்மாவுக்கு சம கோபம். ஹீரோவோட வேலைக்காரனை பார்த்து, ஏண்டா உங்க நொய்யா லாஸ்டா எப்ப இங்க வந்துட்டு போனாரோ அதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோயின் எங்க போனா என்னாச்சுன்னு எதுவும் தெரியல. எனக்கு என்னமோ உன் முதலாளியே ஹீரோனை கடத்திருப்பானோ. அட ஏமா நீ வேற, அவரு உடம்பு சரியில்லாம இருக்காரு. சரி சரி, மறுபடியும் ஹீரோனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு தெரியப்படுது. வேலைக்காரனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அடுத்த நிமிஷமே அங்க வந்த ஒரு சில தீய சக்திகள் இந்த விடுதியில இருக்கக்கூடிய ஒரு சில பேரை ரொம்ப கொடூரமா சாகடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் புரியல. இதே டைம்ல நம்ம ஹீரோவுக்கு தொலைஞ்சு போன லிசாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கதையோட ஆரம்பத்துல ஜமீன்தார் ஒருத்தன் அல்லக்கையை கூட்டிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள வந்திருப்பான்ல. இப்ப அதே காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்ப கண்ணு கட்டுற தூரத்துல லிசா நடந்து போற மாதிரி தெரியுது. சோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு லிசா போகாத நில்லு நில்லுன்னு கத்துவான். ஆனா அந்த உருவம் நிக்காம பக்கத்துல இருக்க அந்த கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள போயிருக்கு. ஹீரோ உள்ள வந்ததுமே கதவு லாக் ஆயிடுச்சு. பயத்துல இவனும் திறக்க பாக்குறான். ஆனா இவனால முடியல. அப்ப திடீர்னு மறுபடியும் கல்யாண குளத்துல அந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை பாத்துருப்போம்ல, அதாங்க அந்த பூனை இறக்கி அவ முன்னாடி வந்து நிக்கிறா. இவ்வளவு ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். மேடம் என்ன மன்னிச்சிருங்க, என்னோட முறப்பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா. அவளை தேடிதானே இங்க வந்தேன். தெரியாதனமா கதவு லாக் ஆயிடுச்சு. அட அதெல்லாம் பரவாயில்ல விடுங்க சார், நேரம் வேற அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எங்க கூட நீங்களும் தங்குறீங்களா? இல்ல மேடம், எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ வந்து நிக்கிறா. அட நீ இந்த பாடகி பொண்ணாச்சே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலா இது என்னோட அக்கா, இது நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வீடு. ஆனா எதுக்காக ஃபால்கன் சிட்டியை விட்டு இங்க வந்தீங்க? அதுவும் காட்டுக்கு நடுவுல தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடு. அதுவா, பல வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்துல அடிக்கடி போர் நடக்கும். எதிரிகள் கிட்ட இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் மலையோட உச்சியில தனிமைப்படுத்தப்பட்ட இந்த வீட்டை என்னோட அம்மா அப்பா கட்டி வச்சாங்க. ஆனா அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்களா. சோ வேற வழி இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்காக மலையை விட்டு நாங்க ஃபால்கன் சிட்டிக்குள்ள வந்தோம். சரி, பழைய கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இந்த பண்ணு 2 சாப்பிடுங்கன்னு அக்கா காரி அங்க இருக்க பிளேட்டை தள்ளுவா. ஆனா ஹீரோயின் உள்ள போந்து, இல்ல நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது, உடனே இங்க இருந்து கிளம்புங்க. பதிலுக்கு ஹீரோவும், எங்க காட்டுக்குள்ள போனா எங்க போறது, எங்க ஓய்வு எடுத்துக்கிறேன், காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கிளம்பிடுறேன். கேடி பொண்ண ஒரு சின்ன பயத்தோட பாத்துட்டு ஹீரோவை இங்க இருந்து அவன் தங்கறதுக்கான அறைக்கு கூட்டிட்டு வரா. கண்ண மூடி நல்லா தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து திடீர்னு ஹீரோ ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள இருக்க மாதிரியும் அங்க தொலைஞ்சு போன லிசாவோட பிரதிபலிப்பும் தெரியுது. நீ எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போக, இல்ல நீ போக்கூடாதுன்னு ஹீரோவும் கத்திட்டு டப்புன்னு கண்ண முடிச்சிருவான். பார்த்தா இவன் பெட்லயே அந்த கேடி பொண்ணு படுத்துட்டு இருந்திருக்கா. லைட்டா நம்மளுக்கிட்டயே தப்பா நடக்க பாப்பா. மேடம் இதெல்லாம் வேணாம், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லும் போது பெட்ல இருந்தவ நொடி பொழுதுல டக்குன்னு ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அழகான ஒரு பொண்ணு முன்னாடி நிக்கிறா. ஆனா நீ அவசரப்பட்டு வெளியே போக ஆசைப்படுற, நான் அதுக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தப்பா நடக்க பார்க்கும்போது பயத்துல ஹீரோ லைட்டா கைய வச்சு தள்ளும் போது அந்த அக்கா கறி 10 மீட்டருக்கு காத்துலயே பறந்து போய் அங்க இருக்க சுவர்கள்லயே டப்புன்னு அடிக்கிறா. இது மூலமா கையில மாட்டிருந்த காப்பு வேற உடஞ்சு போயிடுச்சு. தனக்குள்ள எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சுன்னு புரியாம ஹீரோவுக்கே ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறமா கேடி பொண்ணு கிட்ட வந்து, மேடம் உங்களுக்கு எதுவும் ஆகல? பதிலுக்கு அவளை பாருங்க, டக்குன்னு மூஞ்ச திருப்பும் போது முகம் மட்டும் பூனையா இருக்கு. ஆக்சுவலா அவ கையில மாட்டிருந்த காப்பு இருக்குல்ல, அது உடம்புல இருக்க வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அதை கழட்டிட்டாலோ உடஞ்சிட்டாலோ மனித முகம் மறைஞ்சு அதுக்கு பதிலா பூனை முகம் தெரிய ஆரம்பிச்சிடும். நொடி பொழுதுல பயந்து போன ஹீரோ என்ன விட்டுருன்னு கத்தி கதறுவான். இந்த சின்ன கேப்ல கேடி பொண்ணு ஒரு ஜம்ப் அடிச்சு ஹீரோவோட ஆன்மாவையே உரிய நினைக்கும் போது சடனா அங்க வந்த ஏதோ ஒரு மந்திர சக்தி அக்கா கூட சண்டை போட்டு டக்குன்னு அதை வெளியில தூக்கிட்டு போயிடுச்சு. யாரு என்னன்னு கவனிக்கும் போது அது நம்மளோட ஹீரோயின். அக்கா உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், நல்ல மனிதர்களோட ஆன்மாக்களை நீ எப்பவுமே உரிய கூடாது. யாரு இந்த ஹீரோ நல்லவனா? உன்னை பாக்குறதுக்கு எத்தனை முறை விடுதிக்கு வந்திருக்கான் தெரியுமா? ஐயோ நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவர் வந்தது என்னோட உடம்புக்காக இல்ல, என்னோட இசைக்காக. உருட்டு நல்லா உருட்டு. ஆனா அந்த பொய்யெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் கிடையாது, உனக்கு தெரியும்ல. ஏற்கனவே உன்னையும் என்னையும் அரக்க கூட்டத்தோட தலைவியான வில்லி 2-3 வருஷமா பதுங்கி வாழ்ந்தாச்சு. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த வில்லியோட கையில நம்ம மாட்டோம்னு வைய, யோசிக்காம 2 பேரோட கதையை முடிச்சிருவா. அதனால சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் மனித ஆன்மாக்களை நம்ம உறிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளால பலத்தை அதிகப்படுத்த முடியும். நீ என்ன வேணா சொல்லு, ஆனா ஹீரோ மட்டும் நீ எதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா அவனுக்காக நீ என்னையே எதிர்க்க பாக்குறல்ல, சரி உன்னால முடிஞ்சா என்ன தடுத்து பாருன்னு சொல்லிட்டு அக்கா வேகத்தோட கிளம்பும் போது ஹீரோயின் கடுப்பாக்கி ஒரு சின்ன மயக்க மந்திரத்தை போட்டு அக்காவை அதே இடத்துல மயங்க வச்சுட்டா. கூடவே தனக்குள்ள இருக்க பவரை வச்சு லாஸ்டா ஹீரோவுக்கும் இவளுக்கும் இடையில என்னாச்சுங்கிற விஷயத்த ஒரு சின்ன இல்யூஷனா பாத்துட்டா. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது கேடி பொண்ணு ஒரு பூனை இறக்கிங்கிற விஷயம் தெரிஞ்சு உசுர கையில புடிச்சுக்கிட்டு காட்டு வழியா ஓடிட்டு இருப்பான். நல்ல வேலையா அங்க வந்த ஹீரோயின், யோ ஓடாத, நல்ல வேலை உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், உடம்புல காயம் எதுவும் பண்ணலையே, அதெல்லாம் பரவாயில்ல நல்லாதான் இருக்கேன், ஆனா என்ன தலைவலி மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல மயக்கத்தை விட்டு கேடி பொண்ணு இப்பதான் கண்ண முழுகிறா. தங்கச்சி தன்னை ஏமாத்திட்டாங்கிற விஷயம் புரிஞ்சு அவளை தேடி மறுபடியும் காட்டுக்குள்ள போகும்போது சடனா அந்த இடத்துக்கு வில்லியும் அல்லக்கைகளும்
அரக்கிகளும் வந்துட்டாங்க. பாரா, என்ன ஏமாத்தி தப்பிக்க நினைச்ச 2 அரக்கிகள்ல ஒருத்திய நான் பிடிச்சிட்டேன். தலைவி எங்களை மன்னிச்சிருங்க. ஹீரோயினுக்கு மனித ஆன்மாக்களை உரியறதுல விருப்பம் இல்ல. இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வந்ததால நீங்க அடிக்கடி எங்களை தண்டிச்சீங்க. சோ உயிருக்கு பயந்து மட்டும்தான் நாங்க 2 பேரும் உங்களோட கோட்டையை விட்டு வெளியில வந்தோம். நீ என்ன வேணா சொல்ல, முதல்ல இன்னைக்கு உன்னோட கதையை முடிக்கிறேன், அடுத்து உன் தங்கச்சியோட கதையை முடிப்பேன். உடனே கேடி பொண்ணு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. தலைவி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. சரி, ஆனா உன்னை உயிரோட விடணும்னா அதுக்கு சரியான காரணத்தை சொல்லு. நீங்க உங்களோட பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு சூரியனோட சக்திக்கு நிகரான ஒரு ஆத்மாவை தேடிட்டு இருக்கீங்கல்ல, அது யாருங்கிற உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமா தான் சொல்றியா? ஆமா தலைவி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு வித்தியாசமான பணக்கார வீட்டு பையனை பார்த்தோம். எங்க மேல ஏற்கனவே உங்களுக்கு கோவம் அதிகமா இருந்துச்சுல்ல, சோ அவனோட ஆன்மாவை உங்களுக்கு பரிசா கொடுத்து உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் இத்தனை நாள் தள்ளி இருந்தோம். ஆனா எதிர்பாராத விதமா நேத்து நைட்டு ஹீரோயினை லைட்டா தள்ளும் போது அவனுக்குள்ள இருந்து அபரிவிதமான பவரை ஃபீல் பண்ண. அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, நம்ம தேடி கண்டுபிடிச்சது சாதாரண ஆன்மா கிடையாது, அது ஒரு தெய்வீக ஆன்மான்னு. சரி, அப்படின்னா உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள உன் தங்கச்சியவும் அவகிட்ட இருக்க அந்த ஹீரோவோட ஆன்மாவையும் என்கிட்ட கொண்டு வரணும். அப்படி இல்ல தேடி கண்டுபிடிச்சு 2 பேரோட கதையவும் நான் முடிப்பேன். இந்த வேலையை உன்னால தனியா செஞ்சு முடிக்க முடியாது. அதனால இந்த மந்திர பானத்தை எப்படியாச்சும் ஹீரோவை ஏமாத்தி சாப்பிட மட்டும் கொடுத்துரு. அதுக்கப்புறமா அவனோட ஆன்மா நேரடியா என்கிட்டயே வந்து சேரும். வேற வழி இல்லாம கேடி பொண்ணும் அந்த பாட்டில வாங்கி வச்சுப்பா. இதே டைம்ல பயங்கரமான கண் வலியால அவதிப்பட்டு இருக்க ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் சந்தேகத்துல, அம்மா உங்க அக்காவுக்கு என்னாச்சு? எதுக்காக அவளோட முகம் பாக்குறதுக்கு பூனை மாதிரியும் சுய கட்டுப்பாடு இல்லாம பயங்கரமா என்ன அட்டாக்கும் பண்ணா? உடனே ஹீரோயினும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அக்கா ஒரு பூனை அரக்கியால தாக்கப்பட்டா. அந்த நாள்ல இருந்து இரவு நேரத்துல எங்க அக்காவுக்கு அடிக்கடி வெறி பிடிக்கும். பாக்குறதுக்கு பூனை உருவத்துக்கே மாறிடுவா. சோ அது மூலமா தான் நேத்து நைட்டு உங்களையும் அட்டாக் பண்ணா. தயவு செஞ்சு நடந்த எல்லாத்துக்கும் எங்களை மன்னிச்சிருங்க. ஹீரோயின் சொல்றது எல்லாமே பொய்யன் கூட தெரியாம ஹீரோவும் அது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்கான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க கண்ணோட ஒரு பகுதி மட்டும் தீய சக்தியால தாக்கப்பட்ட மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு. அதை குணப்படுத்துறதுக்கான மூலிகையை நான் கொண்டு வரேன்னு இவன் மட்டும் தனியா மூங்கில் காட்டுக்குள்ள வரா. அக்கா, நீ ஒளிஞ்சது போதும், என் முன்னாடி வா. பார்த்தா கேடி பொண்ணு இவ்வளவு நேரமா இங்கதான் இருக்கா. என்ன உன் பிரச்சனை? எதுக்காக அந்த ஹீரோவை காப்பாத்த பாக்குற? என்னால அதுக்கான பதில சொல்ல முடியாது. சரி, அதெல்லாம் விட்டு தள்ள. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லி என்ன ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சு கொல்ற அளவுக்கு போயிட்டா. சோ வர வழி இல்லாம எனக்குள்ள மட்டுமே ரகசியமா இருந்த ஒரு உண்மைய வில்லி கிட்ட சொல்லிட்டேன். என்ன உண்மை? இன்னுமா உன்னால கண்டுபிடிக்க முடியல? ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மனுஷன் கிடையாது. அவனுக்குள்ள தெய்வீக ஆன்மா இருக்கு. வில்லிக்கு மட்டும் அந்த ஆன்மாவை எடுத்து கொடுத்துட்டா போதும், நம்ம 2 பேரையும் மன்னிச்சிருவேன் சத்தியம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நம்மள தொல்லையே பண்ணாத மாதிரி பாதுகாப்பா விடுதலை பண்ணிடுவாங்களாம். ஆனா ஹீரோனுக்கு இந்த விஷயத்த பண்றதுக்கான மனசே இல்ல. ஏன்னா இவ பூனை வடிவத்துல இருக்கும் போது இவளோட எஜமா கண்ணுங்கிறதுமா ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாரு. ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் மூலமா கிடைச்ச அன்பும் பாசமும் கடைசியா ஹீரோ மூலமா கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தனை எப்படி நம்மளால கொல்ல முடியும்? ஒரு பக்கத்துல வில்லிய பத்தின கவலையும் இருக்கு. சோ அதனால அக்கா கிட்ட இருந்து அந்த மருந்து பாட்டில வாங்கி வச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு அதை குடுக்கலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்கா. இதே டைம்ல சவப்பெட்டிகளை செய்யக்கூடிய ஓனர் பையன் இருக்கால, அவன் காட்டுக்குள்ள இருக்க அந்த தனிமைப்படுத்தப்பட்ட வீட்டுக்கு வந்திருக்கான். செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இங்க தீய சக்திகள் வந்துட்டு போன விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா நம்மால சாதாரண பெட்டி செய்யறவன் கிடையாது, பேய்களையே வேட்டையாடக்கூடிய மந்திரவாதி. நம்ம ஷாட்டா இனிமே பூசாரின்னு மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப இவன் ஒரு பக்கத்துல ஹீரோவை எப்படியாச்சும் காப்பாத்தணுமேன்னு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஏன்னா பைபிளுக்கு ஹீரோ உடம்புக்குள்ள தெய்வீக ரத்தம் இருக்குங்கிறது ஏற்கனவே தெரியும். இதுக்கடையில காட்டுக்குள்ள இருக்க ஹீரோ தங்களை யாராவது தாக்க வந்தாங்கன்னா அவங்கள தடுக்கிறதுக்காக ஒரு மரக்கட்டைய கல்லுல தேய்ச்சு அதை ஒரு கூர்மையான ஈட்டி மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்த ஹீரோயினும் தேவையான மூலிகை கிடைச்சாச்சு. பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் நேரா ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த வேலைக்கார பையன் டேபிள சுத்தபத்தமா தொடச்சிட்டு ஒரு பூந்தொட்டியை வச்சுட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்கதான் ஹீரோவுக்கு சின்ன வயசுல லிசாவை பார்த்து பேசினது, அவளுக்கு அழகான பூக்களை பரிசா கொடுத்ததுன்னு ஒரு சில காட்சிகள் இல்யூஷனா வந்து போக, அடைச்ச கூடவே இருந்து அன்பை கொட்டி கொட்டி தீத்த ஒருத்திய நம்ம தொலைச்சிட்டோமேன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். அப்ப அங்க வந்த ஹீரோயினும் அக்கா கறி கொடுத்துட்டு போன அந்த மருந்து இருக்கு இல்லையா, அத ஒரு சின்ன கிண்ணத்துல ஊத்தி, இந்தாங்க இந்த மருந்தை குடிங்க, உங்க கண்ணு வலி எல்லாம் சரியா போடுன்னு சொல்லுவா. யோசிக்காம ஹீரோவும் அதை குடிக்கலாமேன்னு பக்கத்துல போயிடுவான். பட் இருந்தாலும் ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வேணா இந்த மருந்துல ஏதோ ஒண்ணு தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க நான் கிண்ணத்தை கழுவிட்டு இன்னொரு மருந்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேணும்னே அதை தரையில தள்ளி விட்டு ஊத்திடுவா. இந்த விஷயத்த ஒளிஞ்சிருந்த அந்த அக்கா கறியும் பாத்துட்டா. அடுத்து என்ன, ஹீரோயின் உள்ள போற அந்த சின்ன கேப்ல கடையோட வேலைக்காரர் இருக்கால, அவனை அடிச்சு போட்டு அவன் உருவத்துல இப்ப அக்கா கறி வந்துட்டா. அசந்த நேரம் பார்த்த ஹீரோவை அட்டாக் பண்ணி கதையை முடிக்கலான்னு பாக்கும்போது நல்ல வேலையா ஹீரோயின் உள்ள போந்து அக்கா கூட சமையா ஃபைட்டு. ஏண்டி உங்ககிட்ட எத்தனை முறை சொன்ன, எதுக்காக இங்க வந்த? நம்ம 2 பேரும் 100 ஆண்டுகளுக்கு மேல இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கோம், எனக்கு கண்டிப்பா சாகிறதுக்கான விருப்பம் இல்ல. ஹீரோவோட கதையை முடிச்சாச்சும் என்னோட உயிரை நான் காப்பாத்திப்பேன். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கூர்மையான நகங்களை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோவோட ஒரு பக்க கையில ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. சரி மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோவோட ரத்தம் கையில பட்டதுமே அது ஏதோ நெருப்பு மாதிரி காயப்படுத்த ஆரம்பிக்குது. சோ அப்பதான் இந்த கேடி பொண்ணுக்கு ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோவோட ரத்தம் தெய்வீக ரத்தம் இல்லையா, அதனாலதான் தீய சக்திகளை அது ரொம்ப பயங்கரமா காயப்படுத்துது. இந்த சின்ன கேப்பை பயன்படுத்திக்கிட்டு 2 பேரும் அந்த இடத்தை விட்டு காட்டு வழியா தப்பிச்சிருவாங்க. வழியில ஒரு கைவிடப்பட்ட வீட்டை கவனிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஹீரோவுக்கு இங்கதான் டவுட். உண்மையை சொல்ல, உங்க அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரிலாம் தெரியல, வேணும்னே என்ன சாகடிக்க
அழிக்க பாக்குறா. ஆனா ஏன் எதுக்காக ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோயினும் அதுக்கப்புறமா தான் கையில இருக்க அந்த பேங்க்ல கரட்டும் போது இவளோட முகம் ஃபுல்லாவே பூனையா மாறிடுச்சு. எந்த ஒரு அரக்கையா இருந்தாலும் சரி 100 ஆண்டுகள் பயிற்சி பண்ணா மட்டும்தான் மிருக உருவத்துல இருந்து எங்களுக்கு மனித உருவம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல வெள்ளி எங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கூட்டிட்டு போய் எங்க மூலமாவே தான் பலத்தை அதிகப்படுத்த மனித ஆன்மாக்களை திருட ஆரம்பிச்சா. ஆனா எனக்கு ஒருத்தர் உயிரை பறிக்கிறதுல விருப்பம் கிடையாது. இது எத்தனையோ முறை வில்லிக்கிட்டையும் சொன்னோம். ஆனா அவ கோவப்பட்டு எங்களையே தாக்க ஆரம்பிச்சா. சோ வேற வழி இல்லாம உயிருக்கு பயந்து நான் அந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்த்தேன். அப்ப எனக்கு ஆதரவா கேடி பொண்ணும் என் கூட பாதுகாப்புக்காக வந்துட்டா. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவ எங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டா. உனக்குள்ள ஒரு தெய்வீக ரத்தம் இருக்கு, உன்னோட ஆன்மா மட்டும் அந்த வில்லிக்கு கிடைச்சா எங்களை விடுதலை பண்றேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கா. அதுக்காக தான் கேடி பொண்ணு யோசிக்காம உன்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. சந்தேகத்துல நம்மாலு ஆமா எதுக்காக அப்ப நீ மட்டும் எனக்கு ஆதரவா நிக்கிற? உடனே ஹீரோயினும் இந்த பாரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன வளர்த்துக்கிட்டு இருந்த முதலாளி இறந்து போயிட்டாரு. அவர்கிட்ட கிடைச்ச அதே அன்பும் பாசமும் நான் உன்கிட்ட ஃபீல் பண்ண. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். உன்னை என்னால அவ்வளவு ஈஸியா சாக விட முடியாது. அதனாலதான் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உன்னை பாதுகாக்க நினைக்கிறேன். பதிலுக்கு ஹீரோ பாருங்களேன், இல்ல என்ன மன்னிச்சிரு. ஆரம்பத்துல நான் யாரையும் காதலிக்கல. ஆனா எப்ப என் கூடவே இருந்த லிசா என்னை விட்டு போனாலோ ஒவ்வொரு இரவும் தூங்க முடியாம வேதனைகளை அனுபவிக்கிறேன். பாவம் இப்ப அவ எங்க இருக்காளோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ. இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில கைவிடப்பட்ட வீட்டுல இருப்பாங்க இல்லையா, கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு கேடி பொண்ண நம்பி வேலைக்காகதுன்னு சொல்லிட்டு வில்லியும் அடியாருங்களும் அங்க வந்துட்டாங்க. முதல்ல ஹீரோவை வளைச்சு புடிச்சு அவனோட ஆன்மாக்களை உரியலான்னு பார்த்தா தன்னை விட வில்லிக்கு அளவுக்கு அதிகமான பவர் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட ஹீரோயின் தனியாளா எதிர்த்து நிக்கிறா. ஒரே அடியில ஹீரோனை அடிச்சு பறக விட்டா பைபிள் ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து சுருண்டு விழுந்துருவா. கண்ணுக்கு முன்னாடி இதை பார்த்து ஹீரோவுக்கு வேதனை தாங்கல. ஹீரோயினை மடியில உட்கார வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாப்படும் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். சடனா அப்ப அந்த இடத்துக்கு கேடி பண்ணுவரா. என்னடே நீயும் என்ன எதிர்க்க போறியா? தலைவி எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. உங்களுக்கு தேவையான தெய்வ ஆன்மா தோ கண்ணு முன்னாடியே இருக்கு. அவனை கொண்டுட்டு தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட்டுருங்க. தோடா அவ அரக்க இனத்துக்கே துரோகம் பண்ணுவா. ஆனா நான் அவளை மன்னிச்சு விடணுமா? வாய்ப்பே கிடையாது. வேணும்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இந்த வாளை வச்சு உன் தங்கச்சியோட தலைய துண்டா வெட்டி கொண்டு வா. வேணும்னா அதுக்கப்புறம் உன்னை உயிரோட விடலாமா வேணாமாங்கிற விஷயத்த பத்தி யோசிக்கலாம். மனச கல்லாக்கிட்டு அக்காக்காரி டக்குன்னு வாழை கையில தூக்குவா. ஆரம்பத்துல ஹீரோனை கொல்ற மாதிரி பக்கத்துல வந்துவ டக்குன்னு திரும்பி வில்லி கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறா. தடுக்க பார்த்த 2 அடியாளங்களோட கதை முடிஞ்சு போச்சு. லாஸ்டா வில்லியோட கதையவும் முடிக்கலான்னு பார்த்தா அவ என்ன சாதாரண ஆளா? தனக்குள்ள இருக்க மேஜிக்கல் பவரை வச்சு கேடி பொண்ண பயங்கரமா அட்டாக் பண்ணி கடைசியில அவளை ஒரு பூனையாவே மாத்திட்டா. மறுபடியும் மனித உருவம் எடுக்கணும்னா அந்த அக்காவோட உருவம் 100 வருஷங்கள் பிராக்டிஸ் பண்ணியாகணும். இதை கண்ணுக்கு நேரா பார்த்து வேதனைகளை தாங்க முடியாத ஹீரோயின் பூனையா மாறி போன அக்காவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா காட்டுக்குள்ள போயிடுவா. உடனே இதான் சாக்குன்னு வில்லி ஹீரோவை வளைச்சு பிடிச்சு அவனுக்குள்ள இருக்க ஆன்மாவை உரிய ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா வலியக்கூடிய ரத்தம் வில்லியோட கையில பட்டதுமே அது தீப்பிழம்புகளா கொதிக்க ஆரம்பிக்குது. வலிதாங்க முடியாம பைபிள டக்குன்னு கையெடுக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட பூசாரி வந்துட்டான். அடியே தீய சக்தி, பல வருஷங்களுக்கு முன்னாடியே உன்னை நான் அழிச்சிருக்கணும். ஆனா இப்ப உன்னை சும்மா விட மாட்டேன்னு மந்திரவாள் உதவியால பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல என்னதான் சூப்பரா சண்டை போட்டாலும் கூட ஒரு கட்டத்துல பூசாரியுமே அடிபட்டு கீழே விழுந்துருவான். அவ்வளவுதான்டா. இப்ப ஹீரோவை காப்பாத்த யாருமே இல்லன்னு நினைக்கும் போது கரெக்டா ஹீரோவோட கருவெளிக்குள்ள இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஒண்ணு டக்குன்னு வெளியில வருது. வில்லியோட அவ்வளவு பெரிய தாக்குதலை கூட தடுக்குது. சரி யார் என்னன்னு கவனிக்கும் போது அது தொலைஞ்சு போன லிசா. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு இதை பார்த்து செம ஷாக்கு. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். லாஸ்டா ஹீரோவோட ஒரு கண்ணு மட்டும் வெள்ளையா மாறி போயிருக்குல்ல. சோ இதை பார்த்து பயந்து போன லிசா ஹீரோவை காப்பாத்த ஒரு பெரிய மருத்துவரை தேடி ஃபால்கன் சிட்டியை விட்டு வெளியில போக பாத்திருப்பா. அப்ப வழியில பூசாரிய பாத்திருப்பால. அவரு கூட ஹீரோவை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும்போது ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொல்லிருப்பார்ல. ஹீரோ உடம்புக்குள்ள ஒரு தீய சக்தியோட ஆன்மா இருக்கு. அதை அழிக்கணும்னா இன்னொரு ஆன்மா உடம்புக்குள்ள போனா மட்டும்தான் உண்டு. துளி கூட யோசிக்காம நான் என்னோட ஆன்மாவை கொடுக்கறேன்னு லிசா சொல்லிருக்கா. இந்த பர்மா நல்லா யோசிச்சுக்கோ. நீ ஒரு முறை உன்னோட உயிரை விட்டுட்ட அப்படின்னா ஆன்மா ஹீரோ உடம்புக்குள்ளதான் இருக்குமே தவிர திரும்ப உன்னால மனித உருவத்துக்கு மாற முடியாது. அட எனக்கு பிடிச்ச ஒருத்தன் என் கண்ணுக்கு முன்னாடி சாகிறத பாக்குறத விட ஒரு ஆன்மாவா அவன் உடம்புக்குள்ளேயே வாழ்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நம்ம பூசாரி உதவியால தன்னோட உடம்புக்குள்ள இருந்து ஆன்மாவை தனியா பிரிச்செடுத்து தீய சக்தியால பாதிக்கப்பட்ட ஹீரோவோட உயிரை இவதான் காப்பாத்திருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்மளால மயக்கத்தை விட்டு கூட கண்ண முடிச்சிருக்கான். இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததுமே ஹீரோவுக்கு அழுக தாங்கல. லிசா என்னை விட்டு போகாதன்னு கதறி அழுவான். கவலைப்படாத, நான் இறந்தே போனாலும் சரி உன்னோட நினைவுகள்ல நான் எப்பவும் இருப்பேன். கடைசியா என்னோட அன்பு உனக்கு புரிஞ்சாவே போதும்னு சொல்லிட்டு வில்லியோட தாக்குதலால பாவம் லிசாவோட ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா அதே இடத்துல அழிஞ்சு மறைஞ்சும் போயிடும். இந்த கலவரத்துக்கு நடுவுல பூசாரி மறைச்சு வச்சிருந்த வாள் எடுத்து டக்குன்னு வில்லியோட வயித்துல ஒரு குத்து. அதிகமா காயப்படுறதால உயிரை காப்பாத்திக்க வில்லி அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. அதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்த 3 பேருமே எப்படியாச்சும் அந்த வில்லியை அழிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நீ ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும்போது கண்டிப்பா அவளை உன்னால எதிர்க்க முடியாது. ஆனா அதுவே மந்திர சக்திகளை கொண்ட ஒரு சீடனா இருந்தீங்கன்னா தற்காப்பு கலை மூலமா உன்னை பாதுகாக்கவும் முடியும், உன்னோட எதிரியை அழிக்கவும் முடியும். அப்படின்னா ஓகே குருவே, உடனே என்ன உங்களோட சீடனா ஏத்துக்குங்க. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா ஹீரோ தினமும் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட சண்டை போடக்கூடிய திறமையவும் பூசாரி கிட்ட வந்து மந்திர சக்திகளையும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல நினைக்கிறத விட நம்மால் ரொம்ப திறமைசாலி ஆயிட்டான். அப்பதான் ஹீரோயினும் வில்லிக்கு ஒரு பலவீனம் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டோட இலையுதிர் காலத்தோட ஆரம்பத்திலையும்
அவளோட சக்திகள் 20% கம்மியாகும். சொல்ல போனா நாளைக்கு தான் இந்த வருஷத்தோட இலையுதிர் காலமே ஆரம்பிக்குது. இத தனக்கு சாதகமாகிட்டு 3 பேரும் இந்த இடத்தை விட்டு அந்த வில்லி அழிக்கிறதுக்காக நொடி பொழுதுல அவளோட குகைக்குள்ளேயே வந்துட்டாங்க. வழியில நிக்கக்கூடிய அல்லக்கைகளை அடிச்சு பறக்க விட்டுட்டு வில்லிக்கு எதிரா பயங்கரமான சண்டை. அடிக்கிற அட்டி ஒண்ணும் இட்டிமா இருக்கு. சொல்ல போனா பூசாரியாலேயே இவ்வளவு பெரிய தாக்குதல தாங்க முடியல. ஏமா பவர் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அவ நினைக்கிறத விட தர்மசாலியா இருக்கா. மன்னிச்சிரு பூசாரி, அவ ஏற்கனவே என்ன மாதிரி இருந்த அடிமைகளோட சக்திகளை உறிஞ்சு தனக்குள்ள இருக்க பவரை இன்னும் அதிகப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா இது நடக்காது, வா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தாக்கலாம்னு சொல்லும் போது வில்லி கரெக்டா பூசாரியவும் ஹீரோயினையும் அடிச்சு பறக்க விடுவா. இந்த சின்ன கேப்ல ஏற்கனவே காயப்பட்ட ஹீரோவோட ரத்தம் அங்க இருக்கக்கூடிய எலும்புல சிந்தும். உடனே அதையே ஒரு ஆயுதமா தூக்கிட்டு வில்லி அசந்த நேரம் பார்த்து கரெக்டா வயித்துல ஒரு குத்து. தெய்வீக ரத்தம் படிஞ்ச ஒரு எலும்பால குத்தும் போது வில்லியால தாக்கு பிடிக்க முடியுமா? நொடி பொழுதுல அதே இடத்துல மொத்தமா அழிஞ்சு போயிடுவா. அடுத்த நிமிஷமே அவளால பிடிக்கப்பட்ட ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு பிரகாசமான ஆன்மா மட்டும் நேரா ஹீரோவோட கண்ணுக்குள்ளிக்க போயிடும். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், தலைவரே லிசாவோட ஆன்மா தான் வில்லி கிட்ட இருந்து விடுதலை ஆயிருச்சுல்ல, இப்ப அவளை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குற குருவும், இந்த பாரு திரும்ப அவளை உயிரோட கொண்டு வரதெல்லாம் விஷயம் கிடையாது. ஆனா இந்த சடங்கை செய்யும் போது உன்னோட கண் பார்வையே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அட எனக்கு பிடிச்ச பொண்ணு என் பக்கத்துல இருந்தா போதுங்க, கண் பார்வை இருந்தா என்ன இல்லனா என்ன, சரி அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு பூசாரி தனக்குள்ள இருக்க மந்திரத்தை பயன்படுத்தும் போது ஆன்மாவா கண்ணுக்குள்ள மாட்டிருந்த லிசா இப்ப ஒரு மனித உருவத்துக்கு மாறிட்டா. ஆனா என்ன, ஹீரோவுக்கு கண் பார்வை போயிடுச்சு. பட் இருந்தாலுமே நம்ம ஆளு ரொம்ப சந்தோஷத்தோட லிசாவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் காதலிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கத்துல ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவ தன்னோட அக்கா பூனைய மாறி இருப்பால, அந்த பூனையை தேடி கண்டுபிடிச்சு, அக்கா கவலைப்படாதக்கா, இன்னும் 100 வருஷம் தான், அதுக்கப்புறம் உனக்கு மனித உடல் கிடைச்சிரும், நீயும் நானும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலான்னு ஒரு ஆத்தங்கரை கிட்ட உட்காந்து பாட்டு பாடுற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பாய்.